ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு தி சேனல் மது vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செம்மையான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ எடுக்கலே வந்துட்டு இந்த ரெசிபி சக்ஸஸ் ஆனால் வந்துட்டு போடலாம், இல்லைனா வேணான்ட்டு தான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது செம்ம சக்ஸஸாக வந்துச்சு, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதனால் சரி உங்கள் கூடயே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அது என்னென்னா, ரோட்டு கடை காளான் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் கேபேஜ் வாங்கிட்டு அந்த ஹாஃப் கேபேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஹாஃப் கேபேஜை வந்துட்டு நல்லா கேரட் கட்டையில் நல்லா திருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நம்ம இதில் வந்துட்டு தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கேபேஜ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ணாமல் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு வீட்டில் கார்ன் இருந்தது, அதையும் ரோட்டுக்கடை காளானில் வந்துட்டு மேலே சீசனிங் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அதனால அதை பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம இந்த கேபேஜை வந்துட்டு நல்லா உருட்டி போண்டா மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் வந்துட்டு 2 தக்காளி எடுத்து பியூரே பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும்ல, அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த போண்டா வருத்தோம் இல்லையா, அதே எண்ணெயில் வந்துட்டு வெங்காயம், அந்த டொமேட்டோ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்காக நம்ம வந்துட்டு எவ்வளோ தேவையான அளவோ அது ரெட் சில்லி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம போண்டாலே வேறு உப்பு சேர்த்துருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணணும். சோயா சாஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரோட்டுக்கடை காளான் ஸ்டைல் அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும், அந்த கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம போண்டா வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த போண்டாவை 1க்கு 2 வந்துட்டு பிச்சு போடணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும், நிறைய தண்ணி ஆட் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிசுன்னு மாவு மாதிரி ஒட்டிக்கும். அதனால அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிச்சு வச்சிருந்த போண்டாவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காளான் ரெடி. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை எடுத்து நான் சர்வ் பண்ணேன். ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு கார்ன் போட்டுட்டு, அப்புறம் ஆனியன் போட்டு, கொத்தமல்லி தழை, இது பார்க்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அம்மா ஆஃபீஸ் விட்டு வரையில் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் டேஸ்ட்டுக்கு. அம்மாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது. நான் சொன்ன இதே வீடியோவில் பார்க்குறதே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அம்மா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.